ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு குட்டி vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து சண்டே என்னென்ன நடந்துச்சுன்னு ஒரு ரொம்ப குட்டி குட்டி ஒரு vlog தாங்க. ஸோ இன்றைக்கி காலையிலே வந்து சர்ச்சுக்கு போகிறதுக்காக காலையில் எழுந்திரிச்சு டீ எல்லாம் குடிச்சிட்டு பிள்ளைங்க நான் அம்மாலாம் வந்து கிளம்பிட்டு வந்து இருக்கிறோம். எங்களுக்கு கொஞ்சம் ஏர்லி மார்னிங் வர்ஷிப் தான் நடக்கும். அதனால் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே தான் கிளம்பி போகணும். அப்பா வந்து இன்றைக்கி சர்ச்சுக்கு வரல. அவர் கறி எடுக்கிறதுக்காக இன்றைக்கி கடைக்கு வந்து போயிட்டுருக்குறாரு. நான் அம்மா அப்புறம் பிள்ளைங்க நாங்கள் மட்டும்தான் இப்போ கிளம்பி சர்ச்சுக்கு வந்து போகிறோம். அம்மாவும் பாப்பாவும் கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டாங்க. நானும் பெரிய பொண்ணும் கொஞ்சம் லேட்டாக கிளம்புனோம். ஏன்னா கிளம்புன நேரம் மழை வந்துடுச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பி வந்து போனோம். இப்போ நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. வந்துட்டு அப்பாவும் பார்த்திங்கன்னா கறியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டார். வந்துட்டு வழக்கம் போல் நியூஸ் வந்து வச்சு கேட்டுட்ருக்காரு. நான் பிள்ளைங்க எல்லோரும் எங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சும்மா தாங்க சுற்றிட்டு வந்தோம். இன்றைக்கி வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்துட்டுருக்கும்போதே நல்லா மழை வந்து ஸ்டார்ட் ஆகிற டைம். நாங்கள் கொஞ்சம் வேகமாக ஓடி மழைக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா தான் அப்புறம் லேசாக தூத்தல் விழுக ஆரம்பிச்சிது. காலையில் உப்புமாவை கிண்டி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அப்பா வாங்கிட்டு வந்த சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சேன். சிக்கன் 65 வந்து செய்கிறதுக்காக பேட்சாக அது எல்லாத்தையும் வந்து பொரித்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டே வந்து பொரிச்சிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சிக்கன் வறுத்தோல இந்த எண்ணெயை நம்ம எடுத்து ஒதுக்கி வச்சோம்னா அம்மா அதை திரும்ப வேறு எந்த சமையல்லையும் சேர்க்க மாட்டாங்க. அம்மா ஃபுல்லாக வெஜிடேரியன். அதனால சரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேயே குழம்பையும் வச்சுருவோம். இல்லைன்னா அதை வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா? அதனால் அப்படி செஞ்சிடலான்னு நினச்சேன். மழையும் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக வந்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ளே நம்ம சிக்கனை பேட்சாக ஒரு 2-3 ரவுண்டு வறுத்து எடுத்து வச்சாச்சு. கூட கொஞ்சம் முந்திரியும் கருவேப்பிலையும் கூட பொரித்து அப்படியே சேர்த்துட்டு வெங்காயமும் அரிஞ்சு அப்படி வச்சிட்டோங்க. அப்படி டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் இந்த சிக்கனை வறுத்த அந்த எண்ணெயிலே வெங்காயத்தை போட்டு வதக்கி குழம்பெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டோம். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியஸ்ட் அப்படின்னா சிக்கன் கிரேவி தானே. ரொம்ப டைம் ஆகாது. 1/2 அன் ஹவரில் நம்ம சமைச்சி விளம்பிடலாம். அந்தளவுக்கு சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இப்போது மட்டன்லாம் வாங்கினோம்னா கூட ஃபஸ்ட்டு தனியாக வேக வைக்கணும். அதுக்கப்புறமா கிரேவி வந்து ரெடி பண்ணணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இது ரொம்பவே ஈஸி இல்லை. டக்குன்னு வந்து குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நல்லா குழம்பு ரெடியாகி கம்மன்னு வாசனை வந்து வர ஆரம்பிச்சிச்சு. வீடு ஃபுல்லாக ஒரே கறி குழம்பு வாசம் தான். பார்த்திங்களா எவ்வளோ அருமையாக வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு. இதுக்கப்புறம் நாங்கள் அம்மா வந்து சூடாக சாதம் வந்து வடிச்சிட்டாங்க. நான் கிரேவி வந்து வச்சேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கமெல்லாம் போட்டு எழுந்திரிச்சாச்சு. மூஞ்சை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ எப்பவும் போல் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஈவினிங் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் செம்பருத்தி பூக்களை வந்து பறிச்சுட்டு வந்தேன். நம்ம வேலியோரத்தில் வந்து நின்றுட்டுருக்கிறத என்னென்னா இன்றைக்கி இப்போது செம்பருத்தி பூவில் தான் இன்றைக்கி நம்ம டீ போட போகிறோம். இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயந்தான். அதுக்கு நீங்கள் முதல்ல செம்பருத்தி பூக்களோட அந்த பெட்டல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துருங்க. அந்த சென்டரில் இருக்கிற அந்த பூ வந்து தேவைப்படாது. பெட்டல்ஸ் மட்டும் போதும். அதை எடுத்துட்டு அது நல்லா என்ன பண்ணுங்கள், தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போது நீங்கள் வழக்கமாக டீ போடுறதுக்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்த மாதிரி இப்போ நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்கும்போது நம்ம ஒரு 6-7 செம்பருத்தி பூ எடுத்துருந்தோம். அதை வந்து போட்டுட்டு ரொம்ப நேரம்லாம் இல்லை, சரியாக அரை நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும். 30 செகண்ட் அவ்வளோதாங்க. அரை நிமிஷம் கொதிக்க விட்டாலே அது நல்லா கொதித்து அதோடய கலரெல்லாம் அந்த தண்ணியில் நல்லா இறங்கிடும். நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்து ஒரு டீ வந்து ரெடி ஆகிடும். இது குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போது ஒரு 30 செகண்ட் ஆயிடுச்சு. ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பூவெல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துடலாம். நீங்கள் வடிகட்டி கூட எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸியாக. எடுத்துட்டு நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுங்கள், அப்படியே சுகர் எதுவுமே சேர்க்காமல் அப்படியே வந்து குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் பிள்ளைங்க வந்து அப்படியே குடிக்க மாட்டாங்க. அதனால் நான் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி தான் கொடுத்தேன். அம்மாவுக்கு வந்து சுகர் போடாமல் கொடுத்தேன். பிள்ளைங்க 2 பேர்த்துக்கும் கொஞ்சம் மட்டும் சுகர் போட்டு கொடுத்தேன். கலர் வந்து பார்த்திங்களா எந்த அளவுக்கு சூப்பராக வந்து வந்திருக்குன்னு. பார்த்தோன்னே குடிக்கணும்னு தோன்ற மாதிரி ஒரு நல்ல சூப்பரான கலர். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பலாம் நல்லா இருக்காது. கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். பிள்ளைங்களை குடிக்க வைக்கணுமேன்றதுக்காகத்தான் ஒரு ஸ்பூன் மட்டும் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க மை டியர் பூதம் வந்து பார்த்துட்டு கேக் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க கேக் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் எடுத்துகிட்டு போனேன். அத பார்த்தோனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பார்க்க கலர்ஃபுல்லா இருக்கு இல்லையா? அதனால ரொம்ப ஹேப்பியா ஓடி வந்து அம்மா ஏதோ ஜூஸ் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து குடிச்சாங்க. குடிச்சிட்டு பார்த்தா அவங்களுக்கு அவ்வளவா அது வந்து பிடிக்கல. இருந்தாலும் பரவால்ல. இது ஹெல்த்தி. இது குடிச்சே ஆகணும்னு சொல்லி நான் குடிக்க வந்து வச்சுட்டேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. நான் இன்னொரு விலாக்ல உங்கள சீக்கிரமே சந்திக்கிறேன்.